திருச்சி எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி 6ஆம் ஆண்டு விழாவில் மாணவர் ஒருவருக்கு 3 ஆண்டு கல்வி கட்டணத்தை கல்லூரி சேர்மன் சிவகுமரன் திருப்பிக் கொடுத்ததால் மாணவரின் பெற்றோர் நெகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சியில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 6ஆம் ஆண்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். என்னுடைய பையனை இந்த எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூஷனில் நான் படிக்க வைக்கிறதுல ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இந்த டைம் 2020 கொரோனா வந்த டைம், பேண்டமிக் டைம். அந்த டைமில் எப்படி போய் நான் காலேஜில் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த டைம் எனக்கு கூட கொரோனா அஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை பாதி தான் ஃபில் பண்ணி வச்சு ஆன்லைனில் சப்மிட் பண்ணியிருந்தேன். அப்போ இந்த காலேஜிலேருந்து ஹெச்ஓடி சார் கால் பண்ணி மேடம் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ண வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் கொண்டு வந்து எங்களை சேர்த்தாரு. ஸோ அது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் என்னுடைய பையனுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்தாங்க. நிறைய ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னாங்க. நிறைய விதத்தில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பயராக இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு ஒத்துழைச்ச எல்லா பிரின்சிபல், ஹெச்ஓடி மேடம், மற்ற மேடம், சார் எல்லாருக்குமே ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஹானர் இன் திஸ் பிளேஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பையனை ஒரு பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஆஃப் த இயராக கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த காலேஜ் ஒரு களிமண்ணாக இருக்கிற பையனை கூட உருவாக்கி கொண்டு வருவாங்க அப்படிங்கிற ஒரு இதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க் காட் ஃபார் ஆல். எல்லா இதுக்கும் நான் கடவுளை தேங்க் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் எனக்கு இந்த 3 இயர்ஸ் படித்த அவனுடைய ஃபீஸை எனக்கு ரீஃபண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, உங்கள் பிள்ளைங்களையும் இங்கே கொண்டாந்து எஸ்ஆர்எம்மில் சேர்த்து படிக்க வைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைங்களையும் இந்த மாதிரி ஒரு பிள்ளையாக உருவாக்குவாங்கன்னு என்னோட நம்பிக்கையை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த ரீஃபண்ட் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்டாஃப். நான் எஸ்ஆர்எம் திருச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3rd இயர் பிகாம் சிஏ படிச்சுட்ருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ நான் சவுத் இந்தியா கண்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவாக காமன்வெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். இதுக்கு முழுக்க காரணம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி எஸ்ஆர்எம் திருச்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் அடேசியஸ் ட்ரீம்ஸ் ஃபவுண்டேஷனும் தான். அடேசியஸ் ட்ரீம் ஃபவுண்டேஷனோட கேட்டலிஸ்ட் அண்ட் டேரக்டர் மிஸ்டர் தினேஷ் கலேந்திரன் உங்களோட மென்டர்ஷிப் அண்ட் என் காலேஜ் தான் காரணம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃபேமிலி சைட்லேயே நான் சிங்கிள் பேரண்ட், அம்மா மட்டும்தான். ஸோ நான் மணப்பாறையிலேருந்து இங்கே தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு இல்லாமல் என் காலேஜ் அண்டு அடேசியஸ் ட்ரீம் ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தின மலேசியா இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் மூலமாகவும் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ எனக்கான சூழலை நானே உருவாக்கிட்டது மூலமாக மட்டும்தான் இதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தொட்டி கிடக்கு, நிறைய கொடுத்தாங்க. எல்லோரும் காமனாக தான் கொடுத்தாங்க. அதை சரியான விதத்தில் பயன்படுத்திக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி. ஸோ என்னால் முடியும், மணப்பாறையிலேருந்து ஒரு பையனால் மலேசியா வரைக்கும் போய் சாதிக்க முடியும், இந்தியாவுக்கு சவுத் இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவாக ஆக முடியும் அப்படிங்கிறப்போ உங்களாலே முடியும் கண்டிப்பாக. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் கண்டிப்பாக முன்னேறி அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத எண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.